சங்கர ஹரஹர சங்கர. மகாபரிவால் பக்தர்களுக்கு காட்டிய அன்பையும் அவர் அருளிய விதத்தையும் பார்க்கும்போது அவருடைய பக்தர்கள் அனைவரும் மகாபரிவாலை நாம் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விட்டேமே, நாம் வாழும் காலத்திலும் அவர் நம் கூடவே இருந்திருக்கலாமே என்று கண்டிப்பாக நினைப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த மகாபரிவால் ஊழ்வினையும் மாற்றிய ஒரு அற்புத நிகழ்வை தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சமயம் மகாபரிவால் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார். கூட்டத்தில் வந்த இளந்தம்பதியரின் கையில் ஒரு ஆண் குழந்தை இருந்தது. கொழு கொழுவென இருந்த அந்த குழந்தையை மகாபரிவாலின் காலடியில் கிடத்திவிட்டு அழத் தொடங்கினார்கள். தங்க விக்கிரகம் போல இருக்கும் அந்த குழந்தையின் உடம்பில் எந்த விதமான அசைவும் இல்லை. மலர் போன்ற அதன் கண்களில் பார்வையும் இல்லை என்பதை அறிந்ததும் அனுதாபத்தில் ஆழ்ந்தார்கள் எல்லோரும். உற்று பார்த்த மகாபரிவால், அப்படியே தான் இருக்கு, இன்னும் குறையிலையே என்று மட்டும் சொல்லிவிட்டு சில நிமிடம் மௌனம் காத்தார் காஞ்சி மகாபரிவால். மகாபரிவால் என்ன சொல்லப் போகின்றார் என்பது அப்போது யாருக்கும் புரியவில்லை. பின் மடத்து ஊழியரை அழைத்து பாலும் நந்தியாவட்டை பூவும் கொண்டு வரும்படி பணித்தார். பூவினை பாலில் தோய்த்து குழந்தையின் தலை, கண்கள், வயிறு, பாதம் ஆகியவற்றில் தடவிவிட்டு கண்களை மூடி பிரார்த்தித்தார். பெற்றோரிடம் குழந்தைய மாயோடத்துக்கு மயூரநாதர் கோயில் இருக்கோன்னா அங்கே தூக்கிட்டு போய் தட்சிணாமூர்த்தி பாதத்தில் படுக்க போடுங்கோ, இப்போவே கிளம்புங்கோ என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அந்த தம்பதியும் மயிலாடுதுறை புறப்பட்டார்கள். மயூரநாதர் கோயிலுக்குள் நடந்த அதிசயம்தான் என்ன? அவர்கள் வரும் முன்பே மயூரநாதர் கோவிலில் கூட்டம் சேர ஆரம்பித்து விட்டது. உணர்ச்சியற்ற அந்த குழந்தையை பற்றித்தான் ஒரே பேச்சாக இருந்தது. குழந்தையுடன் வந்த பெற்றோர் மயூரநாதர் கோவிலில் விநாயகரை தரிசித்துவிட்டு பிரகாரத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்னால் குழந்தையை படுக்க வைத்து அவரை வழிபாடு செய்தார்கள். 1 மணி நேரம் ஆன பின்பும் குழந்தையிடம் ஒரு அசைவும் தென்படவில்லை. அப்படியே மிகவும் தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். என்ன செய்வது என்றே அவர்களுக்கு புரியவில்லை. மகாபரிவால் மயூரநாதர் கோவில் வர சொன்னாரே, என்ன பண்ண வேண்டும்? நாம் தவித்தார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு என்ன விதமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றியிருக்கும். இப்பேற்பட்ட ஒரு அழகான குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே என்று அவர்கள் மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்தார்கள். 1 மணி நேரம் ஆன பின்பும் குழந்தையிடம் ஒரு அசைவும் தென்படவில்லை. மக்கள் சலசலக்க ஆரம்பித்தார்கள். சிலர் அந்த பெற்றோரின் தெய்வ நம்பிக்கையை குறைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். அப்போது திடீரென ஒரு வெள்ளை பூனை குட்டி கூட்டத்துக்கு நடுவில் ஓடி வந்தது. குழந்தையின் அருகில் நெருங்கியது. பூனையால் ஆபத்தை இழந்து விடாமல் தாய் கவனித்துக் கொண்டிருந்தார். யாரும் எதிர்பாராத விதத்தில் பூனை குழந்தையின் நெற்றியை நாவால் நக்கியது. தலை முதல் பாதம் வரை முகர்ந்து விட்டு ஓடிவிட்டது. பிறந்ததிலிருந்து அசையாத அந்த குழந்தை தட்சிணாமூர்த்தி சன்னதியை நோக்கி திரும்பி படுத்தது. அதன் இதழில் புன்னகை அரும்பியது. கலுக் என்று மழலை ஒலியும் எழுந்தது. இதை கண்ட பெற்றோர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று அழுதபடியே குழந்தையை தூக்கினார்கள். அவர்களை பார்த்து சிரித்தது அந்த குழந்தை. இந்த அற்புதம் கண்டவர்கள் காஞ்சி மகானின் தெய்வீகத்தன்மையை கண்டு வியந்தார்கள். முற்பிறவியில் பூனையை கொண்டவர்களுக்கு பூனை சாபத்தால் புத்திரபாக்கியம் இல்லாமல் போவது அல்லது ஊனமான குழந்தை பிறப்பது போன்ற தோஷம் உண்டாகும் என்கின்றது சாஸ்திரம். அதே பூனை இனத்தை கொண்டே இந்த குழந்தையின் தோஷத்தை போக்கி தலைவிதியை மாற்றியமைத்த மகாபரிவாலின் மகிமையை என்னவென்று நாம் சொல்வது? காஞ்சி மகான் ஜீவனோடு வாழ்ந்த காலத்தில் அனுதனமும் தன்னை நாடி ஓடி வந்த எத்தனையோ பக்தர்களின் குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றார். ஊழ்வினைகளால் ஏற்படும் மிக மிக பெரிய டாக்டர்களால் கூட தீர்த்து வைக்க முடியாத நோய்களையும் பாதிப்புகளையும் கூட தனது அருட்பார்வையால் போக்கியிருக்கின்றார்.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.